சரியா நேத்து பாத்தீங்கன்னா சண்டே சரி லீவு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டான பாய் ஃப்ரெண்டும் அவங்களும் பிளான் பண்ணி ஒரு கார் டிரைவ் போறாங்க. மார்னிங்ல இருந்து அந்த கார்ல 2 பேரும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. சரியா 11 மணிக்கு அந்த கார் வந்து ஒரு இடத்துல நிக்குது. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கோவை ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடுல இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு திகிலான இடம் தான் அந்த இடம். நைட்டு 11 மணிக்கு அந்த ஒரு இடத்துல 2 பேருக்கு நடுவில் ஒரு டீப் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு 3 அரக்கர்கள் வராங்க. அந்த கார்ல இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு காரோட கண்ணாடியை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு அந்த பையனை வெள்ள இழுத்து போட்டு அவனை தலையிலே வெட்டி அவனை மயக்காடைய வச்சுட்டு அந்த பொண்ணை கார்ல இருந்து இறக்கி இன்னும் டீப் ஃபாரஸ்ட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போய் துடிக்க ரேப் பண்றாங்க அந்த 3 பேரும். சாரி அந்த 3 அரக்கர்களும். சரியா 2 மணிக்கு ஓரளவுக்கு கான்சியஸ் வந்து அந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல ரோமிங்ல இருந்த போலீஸை கான்டாக்ட் பண்ணி அந்த போலீஸை அங்க வர வச்சிருக்கான். பலமா அடிபட்டு கிடந்த அந்த பையனை பார்த்த போலீஸ் உடனே கோவையில் இருக்கக்கூடிய ஜிஹெச்ல போய் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சம்பவ இடத்துக்கு வந்து அந்த போலீஸ் வந்து அந்த பொண்ணை தேடுறாங்க. அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. பல மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அந்த பொண்ணு வந்து அரை நிறுவனத்தோட அந்த 3 நபர்களால சிதைக்கப்பட்டு கிடந்ததை அந்த போலீஸ் வந்து பாக்குறாங்க. உடனே அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை மீட்டெடுத்து 4 மணிக்கு கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அந்த போலீஸ். அந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியால பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்ல. சோ சரௌண்டிங்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 பேர் கொண்ட தனிப்படையும் இதுல இறங்கி அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிருந்தாவன் நகர்ல 4 வருஷம் முன்னாடி ஒரு டாஸ்மாக் கடை இருந்துச்சு. அது ரீசன்ட் டைம்ல இல்ல. அந்த டாஸ்மாக் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் ஃப்ரீயா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. அந்த 3 நபர்கள் அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காங்க. இந்த ஏத்துக்க முடியாத ஒரு சம்பவத்துக்கு அந்த 3 பேர் தான் காரணமானு கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். மொத்தம் 6 பேர் காரணம். ஆமா, காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தான். எவ்வளவுதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு அன்டைமுக்கு ஒரு தெரியாத ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போறதுக்கு அவங்க அலோ பண்ணிருக்க கூடாது. இத்தனை மணிக்கு ஒரு சின்ன பொண்ணு முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு நம்ம கூட்டு வந்திருக்குமே, எவ்வளவு ரிஸ்க் இருக்கு எவ்வளவு டேஞ்சர் இருக்கு அப்படின்னு எதுவுமே யோசிக்காம இருந்த அந்த பையனும் ஒரு காரணம் தான். அந்த பக்கமா வந்த அந்த 3 அரக்கர்கள் கார்ல இருந்த இந்த 2 பேரை பார்த்து அவங்கள வழி அனுப்பி வைக்காம அவங்களுக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்த இந்த 3 நாய்களும் மிகப்பெரிய காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு சம்பவத்துக்கு மிகப்பெரிய காரணமா இருந்த அந்த போதை, அந்த ஆல்கஹால், அந்த சரக்கு, அந்த சாராயம் அதை சப்ளை பண்ற அல்லது சப்ளை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆளுங்க தான் இந்த ஒரு ரேப் கேஸுக்கு மிகப்பெரிய காரணம். சோ இந்த 6 பேர் தான் அதுக்கு காரணம். இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற கேர்ள்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க எல்லாம் கான்சியஸா தான் இருப்பீங்க. சோ இன்னும் கூடுதல் கான்சியஸா இருங்க நான் கேட்டுப்பேன். சோ இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நன்றி, வணக்கம்.